இந்த வின்டர் சீசன் வந்தாலே எல்லாருக்கும் முட்டி வலி இடுப்பு வலி எல்லாம் ஜாஸ்தியாகுது. இது உண்மைதானா? ஸோ வின்டர் சீசனில் நம்மளோட தசைகள்லாம் கொஞ்சம் எப்படி இருக்குன்னா ஒரு டென்ஸ்டு ஸ்டேட்டில் இருக்கும். ஸோ இதனாலேயும் வலி வந்து உங்களுக்கு ஜாஸ்தியாகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. ஸோ அது இல்லாமல் மற்ற சீசனில் விட வின்டர் சீசனில் உங்களோட ரத்த குழாய்கள் ரத்த ஓட்டங்கள் பார்த்திங்கன்னா ரொம்ப குறைவாக தான் இருக்கும். ஸோ இதனாலேயும் ஏற்கனவே வலி இருக்கவங்களுக்கு இன்னும் ரொம்ப ஜாஸ்தியாகவே தெரியும். அது இல்லாமல் வின்டர் சீசனில் ஹியூமிடிட்டி ரொம்ப கம்மியாக இருக்கும். ஸோ அது என்ன பண்ணணும், நம்ம ஜாயிண்ட்டையும் மசிலையும் பார்த்திங்கன்னா ட்ரை ஆக்கிறதுனால நம்மளோட மூட்டு பகுதியில் பார்த்திங்கன்னா ஒரு ஸ்டிஃப்னஸோ தசைகளை இறுக்கமோ ஏற்படுறதுனால உங்களுக்கு வலி வந்து இன்னும் கூடுதலாக இருக்கும். இல்லை நமக்கு சன்லைட் எக்ஸ்போஷர் கண்டிப்பாக கிடைக்காது. ஸோ அதனால் விட்டமின் டி டெஃபிஷியன்சி வரலாம். ஸோ அதனாலேயும் உங்களுக்கு அர்த்தட்டிக் கண்டிஷன் இருக்கவங்களும் சரி, ஆல்ரெடி மூட்டுவாதம் முடக்குவாதம் இருக்கவங்களுக்கும் சரி, வலிகள் ரொம்பவே கூடுதலாக தான் தெரியும். விட்டமின் டி இருக்க ஃபுட்டை கொஞ்சம் எடுத்துக்கலாம். ஸோ முக்கியமாக ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டி இந்த வின்டர் சீசனில் குறையலாம். ஸோ அவங்களுக்கும் அதிகமாக வலி தெரியும். ஸோ முடிஞ்ச அளவுக்கு வின்டர் சீசனில் கொஞ்சம் ஆக்டிவிட்டியை கொஞ்சம் அதிகப்படுத்துறதும் விட்டமின் டி இருக்க ஃபுட்ஸ் எடுத்துக்கிறதும் ரொம்பவே நல்லது. இந்த சீசனில் யாருக்கு ரொம்ப வலி அதிகமாக சொல்கிறாங்களோ அவங்களுக்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.